வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கரண்ட் அஃபேர்ஸின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எல்லோரும் முடிச்சாச்சு நேற்றே இல்லைங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குரூப் 2 மெயின்ஸ் கொஷின் பேப்பர் நானும் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு இல்லைங்களா. கொஷின் பேப்பர் ஈஸி தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான கொஷினை செலக்ட் பண்ணி படித்தவங்க, அதில் பாயிண்ட்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தவங்க, அது நல்லா ப்ரெசென்ட் பண்ணவங்க, அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 300 மார்க் நல்லா அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின்ஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து குரூப் 4 வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிங்க இல்லையா. ஸோ நிறைய லிஸ்ட்டெல்லாம் விட்டுட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஸோ ரெவன்யூவில் கால் லெட்டர் வர ஆரம்பிச்சிச்சு, விஓஓ கால் லெட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து மெயின்ஸ் யாரெல்லாம் எழுதிங்கன்னா, குரூப் 4 வேலை வாங்கினவங்க எழுதினீங்க, 2A வேலை வாங்கினவங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி படித்தவங்க, அடுத்து ரிமைனிங் பீப்புளெலாம் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அடுத்து வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. 896 போஸ்டிங் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் சொல்லிட்டு 24 போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே மெயின்ஸ் எழுதலாம். என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் மெயின்ஸ் படிச்சிட்டிங்க, மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து 6 மாதத்துக்கான மெயின்ஸ் கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் ரெடியாக இருக்கீங்க. ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரெடி ஆகணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி 2019 தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போ பிப்ரவரி 19 தான் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் மார்ச் 18 வரைக்கும் டைம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏன் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடாது, ஏன் இந்த ப்ரிலிம்ஸை வந்து எழுதக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏன் அதை எழுதக்கூடாது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸில் காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம். காலையில் எழுதுகிற பேப்பர் பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் நம்ம எப்படி எழுதணும், தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி எழுதணும். அதில் வந்து தமிழ் மட்டும் இருக்காது, மற்றபடி நீங்கள் இப்போ என்ன படிச்சிங்களோ அது வந்து அப்படியே இங்கிலீஷில் இருக்கும் சார். அதுதான் வந்து ஃபஸ்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ். செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும், பேராகிராஃப் கொடுத்து எழுதுறது. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். அது வந்து செகண்ட் பேப்பரில் ஒரு 33%, அதாவது எவ்வளோ 80 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 33% மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேப்பர் வந்து காலேஜ் எதுனா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், அதாவது வந்து கான்ஸ்டியூஷன், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாம் கலந்த பேப்பர் இருக்குங்களா. ஸோ அதை வந்து திருத்துவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் இருக்கும், 200 மார்க். எப்பவுமே வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரணும், மினிமம் 95க்கு மேலே 90க்கு மேலே இருந்தாவே வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட போய்ட்டு 96 போஸ்டிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் ப்ரிலிம்ஸ் வந்து அடுத்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் நடக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் பேப்பர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ பேப்பர் ஒன்று இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் மொத்தம் 4 இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு 1 பேப்பர் சாய்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பர் இருக்கும். அதை வந்து மோஸ்ட்லி தமிழ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தமிழ் நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வச்சுருக்கீங்க, ஸ்கூல் புக்ஸ், எஸ்சிஇஆர்டி புக்ஸ் நல்லா படித்து வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து தமிழ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்ட் ஏ வந்து எஸ்ஏ பேப்பர் அண்ட் ஃபுல் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க பார்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 இந்த 4 பேப்பரும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படித்து பார்த்திங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். மிச்சம் இருக்க இந்த சோஷியோ எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், கான்ஸ்டியூஷன், ஸோ ஐஎன்சி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா, அதாவது மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் கிளியராகவே சொல்கிறேன். ஃபுல் ஒரு தனி வீடியோ கூட சொல்லப்போனால் அது நிறையா, ஆனால் நீங்கள் படித்து வச்சுக்கிறது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது நாளாக பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி கவர் பண்ணி ஏரியா இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அது 4 பேப்பர் வச்சுக்கலாம். எஸ்ஏ ஒரு பேப்பர், 5 பேர் முடிச்சிக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி என்னென்னா, பார்ட் ஏ நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ், அது தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் பி கம்பல்சரி இங்கிலீஷ், ஸோ அதில் தான் எழுதணும். மொத்தம் 7 பேப்பர் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க தமிழ் 2 பேர் முடிஞ்சிருச்சு. மெயின்ஸ் இவ்வளோ தான் சார். இதை படித்தா முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் ரெடி ஆகணும். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 1 இயர் ஏற்கனவே இப்போ ஓரளவுக்கு படித்து வச்சிட்டிங்க இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக வந்துன்னா ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள் நல்லா. அதாவது வந்து யூபிஎஸ்சி நடந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெட்டீரியல் வந்து போட்டுட்டு ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35 கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அட்டம் கொடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 21 ஏஜ் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தனா மேக்ஸிமம் 37 வயசு வரைக்கும் ஆகலாம், எழுதலாம்.
அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இந்தியாவிலேருந்து எங்கேனாலும் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோ ஏதோ ஒரு ஆர்ட்ஸ்லையோ எனி ஒன் டிகிரி படிச்சிருந்தாவே போதும். அது கரஸில் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் சார். ஸோ ஒரு டிகிரி பண்ணியிருந்தால் போதும், 21 வயசு இருந்தால் போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 6 அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மித்த இருக்கவங்க எம்பிசி பிசி நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா 9 அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணலாம். டில் 35 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 37 வயசு வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் சார். டிஎன்பிசி மாரி தான், 100 ரூபா தான். அதேமாரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் அட்டெம்ப்ட் கணக்கில் ஏறாது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சார். நம்ம ஐஏஎஸ் படிக்கிறதோ இந்த யூபிஎஸ்சி படிக்கிறதோ 24 பொசிஷனில் ஏதாவது ஒன்று வாங்குறதோ இவ்வளோ தான். என்னடா சிம்பிளாக சொல்லிவிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் டிஎன்பிசியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்ம வரும்போது ஜீரோ தான். வரும்போது ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம், இப்படி தான் கொஷின் வரும்னு சொல்கிறோம், பண்ணுறோம், போஸ்டிங்கும் வாங்குறாங்க. இப்போ போஸ்டிங்லேயும் இருக்கிறீங்க, மெயின்ஸும் எழுதியாச்சு. இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும்? அதுவும் அப்படி தான். ட்ரை பண்ணிங்க, நல்லா யோசிங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. ஏன் வந்து இது எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு எழுதக்கூடாது? சும்மா ஒரு அட்டன் கொடுங்க. என்ன வீணாக தானே போகும்போது. சப்போஸ் உங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். படித்தா கண்டிப்பாக வீணாக போகாது. உங்களால் படித்து ஆக முடியலனா அடுத்து நீங்கள் உங்கள் பிள்ளையே ஆகலாம். கரெக்டு தானே? உங்களால் படித்து ஆக முடியலனா ஆனால் நீங்கள் ஆக முடியாமல் விட போகிறது கிடையாது. டிஎன்பிசிலே 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து வேலை வாங்குற, 5 வருஷம் உட்காந்து வேலை வாங்குறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? எவ்வளோ ஏஜ் ஆனாலும் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக 51 வயசுலேயும் ஒருத்தவங்க சீதாம்மான்னு சொல்லிட்டு டைப்பிஸில் வாங்கிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ண நமக்கு திறமை இருக்கு இல்லைங்களா? ஸோ ட்ரை பண்ணுவோம். ஒரு பிலிம்ஸ் தானே, 100 ரூபா தானே, போகட்டுமே. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும். அந்த அவேர்னஸ் கிடச்சி ஐஏஎஸ் பண்ணுறது வந்து சிம்பிளாக யாரும் பண்ணுறது இல்லைங்க சார். 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் 6வது அட்டெம்ப்ட் ஐஎம்எஸ் ஆனலாம் இருக்காங்க. 6வது அட்டெம்ப்ட்டில் வந்து 300 ரேங்க் எடுத்துலாம் இருக்கார். நெய்வேலிலேருந்து ஒருத்தர் மணிகண்டன் சொல்லிட்டு அவர் பேர். அவரெல்லாம் ஐஏஎஸ் ஆகிருக்காரு. அவர் விடாமுயற்சி மட்டும் தான் சார் இந்த வெற்றிக்கே காரணம் அவருக்கெல்லாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஐஏஎஸ் ஆகிட்டோம்னா அடுத்த டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியாது. இதே வந்து ஐஏஎஸ் தவிர்த்து மற்றதெல்லாம் ஆகிட்டோம்னா அடுத்தடுத்த டைமில் வந்து ஐஏஎஸ் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதேமாரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நல்லா உட்காந்து யோசிங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிங்க. அடுத்து பண்ணலாம், அடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷார்ட் பீரியடில் 3 மந்த்ஸில் ஃபிலிம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபிலிம்ஸ்க்கே வந்து 6 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போது ஃபிலிம்ஸ் தான் உங்களால் முடியாது. ஸோ அப்போ பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுவும் முடிஞ்சிச்சிங்களா, ஃபிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கே ஒரு நாலேஜ் வரும். அடுத்த வருஷம் நீங்களே இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே போய் அட்டன் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதே கிடையாது சார். அதுவும் வந்து கேட்டால் இங்கிலீஷு அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அது லாங்குவேஜ் அவ்வளோதான். நமக்கு தேவையானது இப்போ எப்படிங்க, இப்போ வந்து நம்ம தமிழில் வளைச்சி எப்படி கேட்டாலும் வரியாக கேட்டாலும் நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி தான் நல்லா நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டோம்னா பேசுகிற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் போதும். மற்றபடி கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் தான். மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், ஒரு போல்டாக பேசணும், ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த ஒரு ஸ்கில்ஸ் மட்டும் வேணும். நல்லா பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் எழுதலாம் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சென்னையில் எழுதலாம், திருச்சியில் எழுதலாம், மதுரையில் எழுதலாம், கோயம்புத்தூர் எழுதலாம். இந்த 4 ஏரியா அப்படியும் ஃபிலிம்ஸ் எழுதலாம். மெயின்ஸ் எங்கே எழுதலாம்னா ஒன்லி சென்னையில் மட்டும் தான் எழுத முடியும். ஸோ அது ஃபிலிம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து பார்த்துக்கலாம். நான் வந்து அடுத்து ஃபிலிம்ஸும் வந்து ஸோ நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன சார் 100 ரூபா தானே, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட போன வருஷமே இதை பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதனால் வந்து ஒருத்தர் படிக்க ஆரம்பித்தாலும் அவங்க ஜென்ரேஷனே மாறும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்க ஆரம்பிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஃபிலிம்ஸ்னால் என்ன, ஐஏஎஸ்னால் என்ன, யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன. அதை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பித்தாவே அதை பற்றி அவேர்னஸ் கிடைக்கும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குது, நல்லா பாருங்கள். கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஸ்லாம் கூட என்ன சொல்கிறா ஈஸியாக படித்து கிளியர் பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக வந்து நிறைய சலுகைகளும் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் படிக்கலாம். அவங்களும் நிறையா வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் இதுக்காக நிறையா ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணுங்கள். நிறையா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபிலிம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாரி வந்து எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாவே அது போதும் சார், மிகப்பெரிய வெற்றி தான். நம்ம ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தாவே அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிரும். அதுதான் வேணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, 0 வந்தாலும் பரவாயில்ல, 1 இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிடும். அது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு கியூரியாசிட்டி வரும். அப்படி என்ன தான் இருக்குது பணத்துக்காரத்து அது காசு இருக்கு வந்தால் வந்து ஐஏஎஸ் படிக்கணுமா? இப்போ ஐஏஎஸ் படிக்கிறது சென்னையில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா, 90,000 ரூபா, 1 லட்ச ரூபா அப்படின்றாங்க.
ஆன்லைனில் நிறையா மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. அதுமாதிரி வந்து நிறையா ஆப்பெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் நிறையா பண்ணித்தராங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி நாலேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐடியா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி வரதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஐடியா தெரியும் இல்லையா, கொஞ்சம் ஐடியாலாம் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து படிங்க. மெயின்ஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து படிக்கணும். ஏன் காசு கொடுத்து ஏன் செலவு பண்ணி படிக்கணும்னா, மெயின்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணுறது மட்டும்தான் சார் கஷ்டம். மெட்டீரியல் கிடச்சிட்டா அது நம்ம படிச்சிடும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவும் இன்ஸ்டியூட் போகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி உங்களை திருத்தி உங்களை இன்டர்வியூ பண்ணி நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணுங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து இன்ஸ்டியூட் போகணும். வேறு எதுக்காகவும் போகிறதில்ல. இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்குது, எங்கள் வீட்லேயே ஆள் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் படித்தவொன்னே கண்டிப்பாக உங்களால் முடியும். அதேமாதிரி வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் வளங்க, நெகட்டிவ் திங்கிங்லாம் வளர்க்காதீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் போட்டு புக்காகவே விற்பாங்க. மினிமம் ஒரு 200 300 வரும். அப்படி இல்லையா ஆன்லைன்லேயே யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா அங்கேயே கொஷின் பேப்பர் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அதை போய் பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. இல்லைனா பிடிஎஃபில் பார்த்தாலும் சரி, சிஸ்டம் பார்த்தாலும் சரி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் வந்து முற்றிலும் தமிழ். இருக்கிற 9 பேப்பரையுமே நீங்கள் வந்து தமிழ் எழுத முடியும். அப்படி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அடுத்தது அவங்க ஃபோட்டோலாம் காமிக்கிறேன். அது மாதிரினா மெயின்ஸில் கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். நீங்கள் இருக்கிற மிச்சம் இருக்க ஆன்சர், அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஆரம்பிச்சு, அதாவது நம்ம 8வது அட்டனில் 22 லாங்குவேஜ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 லாங்குவேஜ் 18 லாங்குவேஜில் மெயின்ஸ் எழுதலாம். ஸோ அதில் தமிழ்லேயும் ஒன்று. ஸோ அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதாவது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், ப்ரிலிம்ஸையும் தமிழில் கொண்டு வரதுக்கு பேசிட்டு இருக்காங்க அமைப்பார். ஸோ அது உண்மையாக பொய்யோ, அதுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ கூடாதோ, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் வந்து ஆங்கில அறிவுன்றது ரொம்ப கட்டாயம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் பேசிக்கலாம், வெளியே போனால் ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க சொல்லணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன், அதாவது வந்து ஒரு பரிமாற்றத்துக்காக மட்டும்தான் வந்து ஆங்கிலம் தேவை, ஹிந்தி தேவை. ஸோ அதுவே போதுமானது. அதேமாதிரி வந்து யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு ஐஏஎஸ், அடுத்தடுத்து உங்கள் ஜென்ரேஷன் எப்படி மாறும். இப்போயே சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பீங்க, குரூப் 4லேயோ 2Aலேயோ ஒரு ஜாப் வாங்கியிருப்பீங்க. அடுத்து வந்து உங்கள் ஜென்ரேஷனை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும். எவ்வளோ நாளைக்கு தான் சார் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இருந்துட்டுருக்குது. நம்மளும் அடுத்தடுத்து இதுக்கெல்லாம் போகணும் இல்லைங்களா. ட்ரை பண்ணுங்கள். ஐஏஎஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. ஐஏஎஸ் கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை சார். இருக்கிற 24 போஸ்டிங்கில் 24வது போஸ்டிங் கிடைச்சா கூட சூப்பர். ஆனால் 24 போஸ்டிங் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சப்போஸ் 24வது போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கண்டிப்பாக அடுத்து இருக்க ஐஏஎஸ் போஸ்டிங்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வாங்கியிருப்பீங்க, அடுத்து 2A ட்ரை பண்ணி அடுத்த போஸ்டிங் வாங்குறீங்க. இதுதான் வந்து உண்மையான நிலவரம். நம்மளுடைய மனிதனின் மனநிலை இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். என்ட்ரு ஆகிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன், க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். முடிஞ்சால் கீழே வந்து சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும்தான். தேங்க்யூ சார்.